இவங்க வந்து நாளைக்கு மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க, நான் பொருளை கொடுத்துட்டேன், நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, நான் பொருளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்க, அந்த டீல அதோட லீகலா சட்டப்பூர்வமா அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இல்லீகலா, இன்னும் சொல்ல போனா இல்லீகல்னு சொல்லலாம், ஒரு மறைமுகமா ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது மாதிரியான விஷயத்தை அவர்கள் பண்ணணும்னா நான் என்ன சொல்றேன், ஒரு ஷூரிட்டியோட, அது அரசாங்கத்தினுடைய ஆணை சொன்ன இல்லையா, அங்கீகாரம் அவங்க வாங்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் விற்க போறேன், அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறேன். இப்ப வாழ்நாள் முழுக்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நாமினி இருப்பாங்க, அப்போ இவருக்கு அப்புறம் இந்த நாமினி எவ்வளவு வாங்குவாங்க, இந்த நாமினிக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பென்ஷன் திட்டம் மாதிரி இருக்கும் இல்லையா. இது மாதிரியான எந்த ஒரு வரையறையுமே இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்போ வந்து